ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி போட் நெக் மாடல் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்பவே ஈஸியாக புரியும். நான் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் எப்போவுமே ட்ரேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரேசிங் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாகவே வரும். என்னை மாதிரியே உங்களாலையுமே டிசைனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போது நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவோம்ல, எல்லா இடத்த நம்மளுக்கு தேவையான எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் மார்க்கிங் இருக்குதுன்னா, நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, நார்மலாக ரவுண்ட் நெக்குக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நார்மல் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த எல்லா இடத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ஷோல்டர் ஹைட்டு, அப்புறம் ஆர்ம் கோல், அப்புறம் ப்ளவுஸோட ஃபுல் பாடி லென்த்து, அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மெயினாக பார்த்திங்கன்னா, நம்ம அலோ ப்ளவுஸில் கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போட் நெக் இருக்கணும், பட் பேக்கில் அந்த ஹோல் வர்றது வந்து டீப் நெக்காக இருக்க வேணாம், எனக்கு நார்மலாக இருந்தாலே போதும்னு சொல்லி தான் இப்போலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்க அலோ ப்ளவுஸில் எவ்வளோ பேக்கில் இறக்கம் வச்சுருக்காங்களோ அதே அளவு தான் வர மாதிரி பிளான் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அலோ ப்ளவுஸில் இருக்க பேக் நெக்கோட ஹைட்டையுமே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே லோ நெக்காக போகாது பேக்கில். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா போட் நெக்குக்கு மார்க் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த நார்மல் ப்ளவுஸில் நம்மளுக்கு கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 3 இன்ச் வருது. ஸோ போட் நெக் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுலேருந்து அப்படியே டபுளாக நீங்கள் வச்சாலுமே ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து ஒரு 3.5 இல்லை 4.5 வரைக்குமே வந்து வச்சுக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அலோ ப்ளவுஸ், அதாவது எந்த அளவுக்கு ப்ளவுஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவு வச்சு மாறும். இப்போ ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 வரைக்குமே வைக்கலாம். இல்லை ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் 8 வரைக்குமே வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி போட் நெக் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இவ்வளோ தான் வந்து வைக்கணும். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிற ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ எவ்வளோ அகலம் வச்சாலும் நம்மளுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு நீட்டாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அதோட இறக்கத்தை வந்து 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பேக் நெக்கோட அந்த நெக்லைன் இறக்கத்தை வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து டிசைன் கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு, நம்மளோட அலோ ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணியிருந்த அந்த அகலத்தையும் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து டிசைன் பார்க்கறதுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு வேணாம், அலோ ப்ளவுஸ் அளவு இருந்தாலே போதும், கேப் அதிகமாக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அலோ ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலேயே கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன், அதாவது கர்வ் லைன் போட்டுக்கிறேன். ரவுண்ட் நெக்குக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதிலிருந்து பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோபுரம் ஷேப் மாதிரி தான் வந்து நான் இந்த டிசைன் பண்ண போகிறோம். ஸோ மேலே நம்ம 3 இன்ச் இறக்கத்தில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் 1 இன்ச் விட்டுட்டு, அது வந்து டிசைனுக்காக 1 இன்ச் விட்டுட்டு இந்த லைனோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ போட் நெக்கோட அந்த மேல் பார்ட்டை வந்து நான் ட்ரா பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அதாவது நான் ஒரு 4.5 வரைக்குமே வந்து இதுக்கு அகலம் வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த கர்வ் லைன் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப டெப்த்தாக இருந்தாலும் வந்து போட் நெக் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ 3 இன்ச் மட்டும் நம்ம விட்டு பண்ணாலே வந்து கரெக்டாக இருக்கும். நான் 3 இன்ச் வச்சு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கர்வ் லைன் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒன் சைடு இருக்கிற மார்க்கிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த போட் நெக் மார்க்கிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணால் ரொம்பவே நீட்டாகவே வந்துடும். இப்போ மெயினான விஷயமே நம்ம பேக் சைடு எப்படி ட்ரேஸ் எடுக்கிறோங்கிறது தான். ஏன்னா பேக்லேயும் சேமாக, அதாவது இன்னொரு பார்ட்லேயும் சேமாக இதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி இதே மெத்தடை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ப்ளவுஸ் ட்ரேஸிங்க்கு. அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ இதையுமே ட்ரேஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு மெயின்
சென்டரில் இருக்கிற இந்த ட்ரேசிங் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்த சுற்றி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிறதுனால இது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மிஷின் ஊசியோட பேக் சைடு தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அக்யூரேட்டாகவே இதோட ட்ரேசிங் லைன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஊசியோட பேக் சைடு எடுத்து இப்போ நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபுல்லாகவே வந்து நல்லா மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடியில் இருக்க ட்ரேசிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற அதாவது ஆம்கோலோட அந்த கர்வ் லைனையும் அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுற பேலன்ஸ் பாடி பார்ட் எல்லாமே வந்து இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே இதே மாதிரி அந்த ஊசியோட பேக் சைடு வச்சு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு கரெக்டான லைன் வந்து எக்ஸாக்டாக பேக் சைடில் கிடச்சிரும். ஸோ மெஷர்மெண்ட் எதுவுமே வந்து மாறாது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக அப்படியே வந்து பேக் ஃபார்மிங் பண்ண மாதிரி கிடச்சிரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இதுவே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டான லைன் கிடச்சிரும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்ச ட்ரேசிங்க்கு மேலேயே நம்ம ஸ்கேல் வச்சு மறுபடியும் லைன் போட்டுக்கலாம். ஸோ தட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 லைனுமே ஈவனாக இருக்கிற மாதிரி மறுபடியும் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக நம்ம பேக் போட் நெக் வந்து மாடல் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டான அந்த பேக் நெக் வந்து ஷேப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி கோபுரம் ஷேப்பில் ட்ரை பண்ணுறாங்க, அப்புறம் கர்வ் லைன், அப்புறம் ஸ்கேலப் டிசைன், இந்த மாதிரி எந்த மாடலில் வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக இதே ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காகவே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துருவோம். ட்ரேசிங்க்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக குயிக்காகவே வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது இந்த மாதிரி பார்டர் லைனில் தான் வந்து ஸ்லீவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து நம்ம பார்டர் மேலே தான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் ட்ரேசிங் வீடியோலேயே வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்லாம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவுக்கும் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க அந்த வீடியோவில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆரிக்குன்னு உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.